வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் சூப்பரா இருக்கும். ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பேரை வாட்டி சொல்லும் போதே நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு கார்ல 3 பேர் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்பா பேரு சுரேஷ் அப்படின்றது, அவரு கொஞ்சம் சாமியார் மாதிரி இருக்காரு. அவரோட பையன் பேரு யோகேஷ் அப்படின்றது. யோகேஷோட சித்தி பையனும் இங்க இருக்கான். அவன் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். பேரு ராகுல் அப்படின்றது. இவங்க இப்படி கார்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிக்னல்ல இவங்களோட கார் நிக்குது. ஒரு பிச்சைக்காரனும் பிச்சை போடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் காசு இல்ல போன்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. ஆனா பிச்சைக்காரன் இருக்கான்ல, கைய வச்சு கண்ணாடி அழுக்கு பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அப்பவும் கண்ணாடி இறக்கிட்டு என்ன பண்றன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கண்ணை வச்சு இஷ்டத்துக்கு இவங்களை ஷூட் பண்றாங்க. அந்த ஷூட் அவுட்ல இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா காயம்லாம் படுது. இப்ப மக்கள்லாம் சுத்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. இப்ப போலீஸ் டீமை சேர்ந்தவங்கள என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. 2 பேர் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்கிறது தெரியுது. ஆனா ராகுல் கிட்ட மட்டும் உயிர் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எப்படி இந்த விஷயம் நடந்தது, பண்ணது யாருன்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. இல்ல சார், பண்ணது யாருன்னு தெரியலன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸும் மேற்கொண்டு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்க பேரு ஷீத்தல் அப்படின்றது. இவங்களுமே பதட்டமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. வெளியே இருக்கவரும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. நான் சீனியரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சீனியர் இருக்கார்ல, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்க பதட்டமா இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. தண்ணியை முதல்ல குடிங்கன்ற மாதிரிலாம் இவங்களை குடிக்க வைக்கிறாரு. என்னாச்சு இப்ப சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவரு கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் பேரு யோகேஷ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரசன்ட்ல யோகேஷ் இறந்து போயிருக்காருல, அந்த யோகேஷ பத்தி தான் இவங்க சொல்றாங்க போல. நானும் என்னோட ஹஸ்பண்டும் காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சோம். 2 பேருமே பயங்கரமா லவ் பண்ணோம். கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பதான் 2 பேரோட ஃபேமிலியை பத்தி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யோகேஷ் அப்பாவோட பேரு சுரேஷ்னு சொல்லியிருப்பேன். சுரேஷை பொறுத்த வரைக்கும் ஜோசியெல்லாம் பாக்குறவரா இருப்பாரு. ஷீத்தல் குடும்பமும் ஜோசிய குடும்பமா தான் இருக்கும். ஷீத்தல் அப்பா ஜோசியம் பாக்குறவரா இருப்பாரு. ஏன் அப்பாவோட தம்பி கூட ஜோசியம் பாக்குறவரா இருப்பாரு. சோ 2 பேரோட ஃபேமிலியும் வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால 2 குடும்பத்துக்கும் செட் ஆகாது. எப்படி வீட்டுல பேசுறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். அதனால இவங்க 2 பேருமே லவ் மேட்டரை வீட்டுல போட்டு உடைச்சிடுறாங்க. இப்ப வீடே கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்ன முடிவெடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. சுரேஷ் இருக்கார்ல, இப்ப ஷீத்தல் அப்பா கிட்ட பேசுறதுக்காக நெருங்கி வராரு. என்ன பேச போறாரோ அப்படின்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. முதல்ல இவர் விருப்பம் இல்லாத மாதிரி தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நம்ம 2 பேருமே வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க. நம்ம சண்டையெல்லாம் பசங்க விஷயத்துல கொண்டு வர வேணாம், பசங்களை சேர்த்து வச்சிருவோம். நம்மளும் இதுக்கப்புறம் தேவையில்லாம சண்டைலாம் போட வேணான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படிதான் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சொன்னதை பெரியவங்க பண்ண மாட்டாங்க. போக போக அவங்களுக்குள்ள பிரச்சனைலாம் வரும். ஷீத்தல் அப்பா இருக்காருல, ஒரு கட்சிக்காக கேம்பெயின்லாம் பண்ணுவாரு போல. அதெல்லாம் சுத்தமா சுரேஷ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. தலையிடக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆனா சுரேஷ் இருக்காருல, நீங்க கேம்பெயின்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படி பண்ணாம இருக்க முடியும், நான் பண்ணுவேன்ற மாதிரி ஷீத்தல் அப்பா சொல்லிட்டாரு. இதனால இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்லாம் எழ ஆரம்பிக்குது. இத பத்தி சுரேஷ் இருக்கார்ல, யோகேஷ் கிட்டயும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. இதனால யோகேஷ்க்கு பயங்கரமா கோவம் வருது. உன் அப்பா எதுக்காக இப்படி பண்றாரு, இப்பெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது. யோகேஷ் இவங்க மேல கையே வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் யோகேஷ் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உன் கூட நான் வாழ மாட்டேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்க இருந்து கோச்சுக்கிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு ஷீத்தல் அப்பா இருக்கார்ல, அந்த கட்சிக்கு தீவிரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுரேஷ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் கட்சிக்கு சில பிரச்சனை எல்லாம் வருது. இதனால ஷீத்தல் அப்பாவை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. 2 கூலிப்படை ஆட்கள் வந்து இவரை கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. என் அப்பாவை கண்டிப்பா சுரேஷ் தான் கொண்டிருக்காரு. ஆனா எங்களால சட்ட ரீதியா ப்ரூவ் பண்ண முடியல. என் அப்பாக்கு நீதி கிடைக்காம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஷீத்தல் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஷீத்தல் அந்த விஷயத்துக்காக வரல. ஷீத்தல் யோகேஷை விட்டு பிரிஞ்சாங்கல்ல, வேற ஒரு இடத்துல நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப யோகேஷ் இருக்கார்ல, எதர்ச்சியா இவங்க ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது கவனிச்சிடுறாரு. ஷீத்தல் நில்லுன்ற மாதிரி வேகமா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இத்தனை மாசமா நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன், எங்க போன, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மன்னிக்கவே மாட்டேன், என் அப்பாவை நீங்க தான் கொன்னுட்டீங்க, உன் கூட திரும்பி வரவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் வா வான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. வரமாட்டேன்ற மாதிரி இவங்க கோவமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறவர் இருக்காருல்ல, சட்டுன்னு இவங்களை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு.
என்ன லாக் பண்ணி அவனோட வீட்டுல லாக் பண்ணி வச்சிருந்தான்னு சொல்றாங்க. ஒரு ரூம்ல இருக்க பெட்ல தான் கட்டி போட்டு வச்சிருந்தான்ற மாதிரி இவங்க காயத்தெல்லாம் காமிக்கிறாங்க. அதே சமயம் அவன் விலை மாது கூட ஒன்னாலாம் இருப்பான் போல, அதெல்லாம் இவங்க பாக்குற மாதிரி பண்ணுவான் போல. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயம்லாம் சுரேஷ்க்கும் அந்த தம்பி ராகுலுக்கும் தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் தெரியும், ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, ஆனா இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் விட்டு போனல, அது அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கத்தை தந்துருச்சு, அதனால தான் என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் யோகேஷ் வீட்டுல போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப யோகேஷை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன சார், பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எது டார்ச்சர் பண்ணனா, என்ன சொல்றீங்கன்ற மாதிரி யோகேஷ் கேட்கிறாரு. நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னதெல்லாம் இவங்க சொல்றாங்க. சார், அதெல்லாம் சுத்த பொய்ன்ற மாதிரி யோகேஷும் சொல்றாரு. ஷீதல் அப்பாவை கூலிப்படையை சேர்ந்தவங்க கொன்னாங்கல்ல, அதுக்கும் என்னோட அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரி யோகேஷ் சொல்றாரு. அவ மேல நான் கையை வச்சது தப்பு தான், அதுக்காக அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா, நான் அவளதான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன், அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் சில மாசம் கழிச்சு பார்த்தேன்னு சொல்றாரு. அதாவது அவங்க சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை இவர் சொல்றாரு. இவருமே அவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட மன்னிச்சிடுறாங்க, என் கூட வந்துருன்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்து நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் கூட ஒழுங்கா தான் வாழ்ந்துட்டு இருந்தா, உங்ககிட்ட வந்து நடிச்சிருக்கான்ற மாதிரி தான் யோகேஷ் சொல்றாரு. 2 பேர்ல யார் சொல்றத நம்புறதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிய மாட்டேங்குது. வேற ஒரு விஷயத்த சொல்றன்ற மாதிரி யோகேஷும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யோகேஷும் அப்பாவும் கார்ல போயிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு கூலிப்பட ஆட்கள் 2 பேர் சேர்ந்த மாதிரி வந்திருப்பாங்க. 2 பேரோட கதையும் முடிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கன்னு ஸ்டக் ஆயிருக்கும், அவனுங்க முடிக்காம அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஷீத்தலும் அவளோட மாமாவும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷீத்தல் அப்பாவை நாங்க தான் சாவடிச்சிட்டோன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உண்மையில நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் யோகேஷ் சொல்றாரு. அதெல்லாம் கூட மறந்தாவ கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன், நடுவுல ஏன் இப்படி பண்றான்றது எனக்கு புரியலன்ற மாதிரி யோகேஷ் சொல்றாரு. யோகேஷ் அவங்கள லாக் பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்ததா அவங்க சொன்னாங்கல்ல, அத பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், அதெல்லாம் சுத்த போய் சார், அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி யோகேஷ் சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு யார் சொல்றத நம்புறதுனே தெரிய மாட்டேங்குது. யார் சொல்றத நம்புறது அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் ஷீதல் சொன்னதுல ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஷீதல் எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பாரு. கமலான்னு ஒரு வேலைக்காரி தான் என்ன காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி ஷீதல் சொல்லியிருப்பாங்க. கமலான்ற ஒரு லேடி காப்பாத்தினதா சொன்னாங்கல்ல, அந்த கமலா கிட்ட விசாரிப்போன்னு யோசிக்கிறாரு. யோகேஷ் வீட்டுல தான் அந்த கமலா வேலை பாக்குறாங்க போல. அந்த கமலாவை கூப்பிட்டு இவரும் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. கமலா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கமலா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல யோகேஷ் இருக்காருல, ஒரு ரூம்குள்ள போயிட்டு வராரு. அதோட கீயை ஒரு இடத்துல வைக்கிறாரு. எங்க வைக்கிறாரு அப்படின்றத இவங்க கவனிச்சுக்கிறாங்க. யோகேஷ் மட்டும் இல்ல, ராகுல் கூட அந்த ரூம்க்குலாம் போயிட்டு வரான். சாப்பாடு தரதுக்காக தான் போயிட்டு வரான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே வீட்டுல இல்லாத சமயம் கீ மூலியமா இவங்க கதவை திறந்து உள்ள வராங்க. உள்ள பார்த்தா ஒரு பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. வேற யாரும் இல்ல, ஷீதல் தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ஷீத்தலை ஓபன் பண்ணிடுறாங்க. ஷீத்தல் இருக்காங்கல்ல, நீ காப்பாத்தினதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. நீ உண்மையை தான் சொல்றியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், சத்தியமா நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்றேன்ற மாதிரி கமலா சொல்றாங்க. சரி, நீ போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறாரு. இவ சொல்றதை வச்சு பார்க்கும் போது அப்ப யோகேஷ் தான் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் வேற ஒரு தியரிய சொல்றாரு. சார், யோகேஷ்க்கு ஒய்ஃபை பழி வாங்குறதுக்கு பெருசா மோட்டிவ் இல்ல, ஆனா ஒய்ஃபுக்கு யோகேஷை பழி வாங்குறதுக்கு நிறைய மோட்டிவ் இருக்கு. ஏன்னா அப்பா இறந்து போயிருக்காரு, அதுக்கு காரணம் இந்த ஃபேமிலின்னு நினைக்கிறாங்க. இவங்களே ஒரு டிராமா பண்ணி அந்த ஃபேமிலியை கூட மாட்டி விட நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ சொல்றதும் சரியாதான் இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. அப்ப கமலா போய் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, கமலாவை கண்காணிங்கன்னு சொல்றாரு. சோ கமலாவை பத்தி இவங்க விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. கமலா அக்கௌண்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 50,000 ரூபாய் போயிருக்கு. ஷீத்தல் அக்கௌண்ட்ல இருந்து தான் அந்த காசு போயிருக்கும். இத பத்தி எல்லாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஒருவேளை பொய் சொல்றதுக்காக தந்திருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக 50,000 ரூபாய் தந்தீங்க, பொய் சொல்றதுக்காக தந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. எதுக்காக 50,000 ரூபாய் தந்தாங்கன்றதை இந்த இடத்துல ஷீத்தல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஷீத்தல் இந்த கமலாவால் தானே அங்க இருந்து தப்பிச்சாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக தான் கமலாக்கு 50,000 ரூபாய் தரலான்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. மத்தபடி எதுக்காகவும் நான் அனுப்பல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஷீத்தல் சொல்றதும் இன்ஸ்பெக்டருக்கு நம்புற மாதிரி தான் படுது. ஆக்சுவலா ஷீத்தலை ரொம்ப நாள் அவன் கட்டி போட்டு இருந்ததா ஷீத்தல் சொல்றாங்கல்ல, அவங்க கையில உண்மையிலேயே அந்த மாதிரி காயெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருப்பாரு. இந்த பொண்ணு உண்மையிலேயே அந்த யோகேஷ் டார்ச்சர் தான் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. இப்பதான் ஷீத்தலை நல்லா பாத்துருக்காரு போல. சரி, இந்த லேடி பேரு ஷீத்தல்னு சொல்றாங்க, ஆனா இந்த லேடியோட பேரு திஷான்ற மாதிரி வேற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தாரு, நீங்க யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி ஞாபகப்படுத்துறாரு.
இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த விஷயம் ஞாபகம் வருது. இப்ப அந்த போட்டோவெல்லாம் இவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா மந்தர்னு ஒருத்தர் தான் சில நாளைக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. இவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில தான் இருக்காரு. நான் திஷான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், அந்த திஷா காணாம போயிருக்கா, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதான் திஷாவோட போட்டோன்ற மாதிரி தந்திருப்பாரு. அந்த திஷாவும் இந்த ஷீத்தலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. கண்டிப்பா ஷீத்தல் தான் நடிச்சிருக்கான்றது இவருக்கு தெரிய வந்துருது. எதுக்காக ஷீத்தல் அந்த மாதிரி 2 பேரை யூஸ் பண்ணோம், இது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷீத்தல அட்ரஸ் குத்துட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கதவை தட்டுறாரு. ஷீத்தல் தான் கதவை திறக்கிறாங்க. வணக்கம் ஷீத்தல், உங்களை ஷீத்தல்னு கூப்பிடவா இல்ல திஷான்னு கூப்பிடவான்னு கேக்குறாரு. இவங்களுமே லைட்டா இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. இவருமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்பதான் மந்தர் இந்த இடத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. மந்தரம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. நீங்க தானே ஃபியான்சே மிஸ் ஆனதா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், ஆனா இப்ப ஃபியான்சே கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மந்தர் சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க பேரு திஷா கிடையாது, இவங்க பேரு ஷீத்தல். ஆல்ரெடி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணதா கம்ப்ளைண்ட்லாம் தந்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஆல்ரெடி கல்யாணம் ஆனது சுத்தமா இந்த மந்தருக்கு தெரியாது போல. உண்மையிலேயே உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. இவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுமே போலீஸ் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. நான் ஏமாத்தணும்லாம் இந்த விஷயத்த பண்ணல சார். ஆக்சுவலா நான் யோகேஷை விட்டு பிரிஞ்சேன்ல, என்னோட மாமா தான் உன்னோட பேரை மாத்திக்கோன்னு சொன்னாரு. ராசிக்காக தான் இந்த விஷயத்த பண்ணாரு. அதுக்காக தான் திஷான்ற பேரை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் கூட பழக ஆரம்பிச்சேன். இதுக்கு நடுவுல தான் அவன் கடத்திட்டு போய் வச்சிட்டான். கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க பண்ண விஷயத்துல மந்தரும் என் மேல கோச்சிருப்பாரு. இப்ப மந்தர் கூட திரும்பி நான் எப்படி சேர்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் நமக்கு காமிச்ச எல்லாமே பாஸ்டா தான் இருக்கும். இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அதாவது அந்த ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஷூட் அவுட் எப்படி நடந்திருக்கும், எத்தனை புல்லட் இங்க இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கண்ணாடியில நிறைய அழுக்கு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. வேணும்ட்டே கண்ணாடியில அழுக்க பூசியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக ஓபன் பண்ணும் போது தான் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சுத்தி ஏதாவது சிசிடிவி இருக்குமா பாருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதே சமயம் புல்லட்டை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த புல்லட்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன கன்னோட புல்லட்ன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரிசல்ட்டுமே வந்துருது. ஆக்சுவலா ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐக்கெல்லாம் ஒரு கன்னை தருவாங்கல்ல, அந்த கன்னோட புல்லட்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஏதாவது எஸ்ஐ பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ரீசெண்டா ஒரு நியூஸ் அடிப்படுது, அதை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. ஒரு ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐயோட கன் இருக்கு பாத்தீங்களா, மிஸ் ஆயிருக்கும். அவர்கிட்ட இருந்து எடுத்து யாராவது இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவரே மிஸ் ஆகிற மாதிரி டிராமா பண்ணி கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இதை தாண்டி ராகுல் மேலேயே உங்களுக்கு டவுட் வருது. அதாவது அந்த 3 பேர்ல பொழைச்சான் பாத்தீங்களா, அவன் தான் ராகுல். 2 பேரை ஷூட் பண்ணவன் இவனை எதுக்காக விட்டுட்டு போனா, இவன் மட்டும் எப்படி தப்புச்சான்ற மாதிரி தான் இவங்க சந்தேகப்பட்டு இருக்காங்க. ராகுல் ஓரளவுக்கு தேடிடுறாரு போல. இவங்களுமே பேசுறதுக்காக வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ராகுல் நடந்த விஷயத்த சொல்றாரு. பிச்சை கேட்டு ஒருத்தன் வந்தான் சார், கண்ணாடியெல்லாம் ஒரு மாதிரி மாத்திட்டான். என் பெரியப்பாவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக கண்ணாடியை இறக்குனாரு. அதுக்குள்ள பைக்ல பின்னாடி ஒருத்தன் வந்தான், இஷ்டத்துக்கு கன்னை வச்சு ஷூட் பண்ணா. நான் குனிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஷூட் பண்ண நபரை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், நான் குனிஞ்சிட்டேன், அதனால பாக்கலன்ற மாதிரிலாம் ராகுல் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ராகுல் மேல இன்னமும் டவுட் இருக்கதான் செய்யுது. ஒருவேளை பெரியப்பா மேலயும் பெரியப்பா பையன் மேலயும் கோவம் இருக்கலாம். அதனால ராகுலே கூட ஆளை செட் பண்ணி இப்படி பண்ணிருக்கலாம். இவன் மேலயும் அட்டாக் நடந்திருக்கிறதுனால இவனை சந்தேகப்பட மாட்டோம்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். அந்த ஆங்கிள் கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பையன் கூட வந்திருக்காரு. கன்னு காணாம போனதை பத்தி விசாரிக்க சொன்னார்ல, அதனாலதான் இந்த பையனை கூட்டு வந்திருக்காங்க போல. இந்த பையன் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஸ்டேஷன்ல ஃபைல் எல்லாம் பாத்துக்கிறது தான் இந்த பையனோட வேலையா இருக்கும் போல. அதெல்லாம் பிரச்சனை வராது, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. இவர் குருன்ற ஒரு எஸ்ஐயை பத்தி சொல்லிட்டாரு. அவரோட துப்பாக்கி காணாம போச்சு சார், அவருமே தேடிட்டு இருந்தாரு. அவர் இடத்துல தானே துப்பாக்கி கிடைக்கணும், ஆனா வேற ஒரு பகுதியில கிடைச்சது. அதுவும் இல்லாம அதுல புல்லட்லாம் காலியா இருந்தது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வேற புல்லட்டை போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிட்டாரு. மேலே இடத்து கூட பேசிதான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் கரெக்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஓஹோ, இந்த வேலை எல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சோ கண்டிப்பா அந்த கன்னை வச்சுதான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஒன்னு அந்த எஸ்ஐ குருவே ஷூட் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற யாராவது எடுத்து கூட ஷூட் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சரிப்பா, நீ கிளம்பு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இந்த பையனை அனுப்பி விடுறாரு. அந்த குரு கிட்ட விசாரிக்கணும், குரு தான் இதை பண்ணாரா இல்ல குரு கண் எடுத்து வேற யாராவது பண்ணாங்களான்றதை கண்டுபிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சில மாசத்துக்கு முன்னாடி கமலான்றவங்க கிட்ட இவர் பேசினார்ல, அந்த கமலா இப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும்.
இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் யோகேஷ் வீட்டுல தான் வேலை பார்த்திருக்காங்க போல. அப்ப யோகேஷ் வீட்டுக்கு ஒரு நபர் வராரு. வரது மந்தர் தான். மந்தர் இருக்கார்ல, ஒழுங்கா டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு யோகேஷ் சொல்றான். மந்தரும் மிரட்டுற மாதிரி பேசியிருப்பாரு. இதெல்லாமே இவங்க கவனிச்சிருப்பாங்க. இவங்க மந்தர்ன்ற பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அடையாளத்தை சொல்றதை வச்சே மந்தர்ன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா மந்தருக்கு ஏற்கனவே ஷீத்தலுக்கு கல்யாணம் ஆனது தெரிய வந்தது இல்ல, அதனால தான் ப்ராப்பரா டைவர்ஸா வாங்கலான்றதுக்காக மிரட்டி இருக்கான் போல. யோகேஷ் அந்த மிரட்டலுக்கு பணியில, அதனால கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மந்தரோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஷூட் அவுட் நடந்தது இல்ல, அந்த சமயம் மந்தர் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி குருன்ற ஒரு எஸ்ஐயை பத்தி உங்களுக்கு தெரிய வந்ததுல, அந்த எஸ்ஐக்கும் மந்தருக்கும் சம்பந்தம் இருக்கான்றதை விசாரிக்கணும்னு சொல்றாரு. மந்தரோட கால் ரெக்கார்ட்ஸ் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த ஷூட் அவுட் நடந்தது இல்ல, அதுல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல மந்தர் இருக்கார்ல, ஷீத்தலுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. 5 நிமிஷத்துல கால் பண்ணி பேசியிருக்கான். ஏதோ இடிக்குது, 2 பேருமே பிளான் பண்ணி கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஷீத்தல் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாரு. ஷீத்தல் இப்ப மாமா கூட சேர்ந்து தான் இருந்துட்டு இருக்காங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்து மாமாவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஷீத்தல் அப்பா இறந்து போனதுல மாமாக்கும் கோபம் இருக்கும். அந்த கோபத்தை நீங்க வெளிக்காட்ட நினைக்கலையா, அந்த ஃபேமிலி அப்படியே விடலாம் நினைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், ஒரு ட்ரை பண்ணன்ற மாதிரி மாமாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. யோகேஷ் ஒரு விஷயத்த சொன்னார்ல, நானும் அப்பாவும் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஷூட் பண்ண வந்தாங்க, ஆனா கன் ஒர்க் ஆகலன்னு போயிட்டாங்கன்னு சொன்னார்ல, அந்த விஷயம் மாமா தான் பண்ணிருப்பாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் ஹெவியா ஒரு டவுட் வருது. அப்ப இந்த அட்டாக்கையும் நீங்க தான் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. சத்தியமா நான் இந்த அட்டாக்க பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த அட்டாக் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே மந்தர் உடனே ஷீத்தலுக்கு கால் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி கேட்கலான்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அவர் உடனே உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு, அவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்காக கால் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், ஜென்ரலா தான் கால் பண்ணாரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு இவங்க 2 பேர் மேல ஹெவியா டவுட் இருக்கு. சொல்லாம கொள்ளாம நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க போறதுனால இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த ராகுலை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராகுலோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார், நீங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ராகுலோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ராகுலுக்கு அவரோட பெரியப்பா மேலயும் பெரியப்பா பையன் மேலயும் கோவம் இருந்திருக்கும். அந்த கோவத்துக்கான காரணத்தை பத்தி தான் ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ராகுலோட அப்பாவும் அந்த சுரேஷும் சேர்ந்த மாதிரி தான் பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ராகுலோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ராகுல ரொம்ப மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன வேலை மட்டும் தான் அவருக்கு தருவாங்க. இதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பி இருப்பாரு போல. அதை பத்தி தான் ஃப்ரெண்டு சொல்றாரு. சுரேஷும் ராகுலோட அப்பாவும் பார்ட்னர்ஸ் மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. இப்ப ராகுல் அப்பா உயிரோட இல்ல, சுரேஷ் ரொம்ப மட்டம் தட்டுறாரு. இதுக்கப்புறம் நீ கார் ஓட்டுற வேலையை மட்டும் பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது கார் ஓட்டுற வேலையை நான் பார்க்கணுமான்ற மாதிரி ராகுல் யோசிக்கிறான். ஆனா அந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியல. சரின்ற மாதிரி அமைதியா ஏத்துக்கிறான். சுரேஷை விட யோகேஷ் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். தண்ணி இல்லனா கூட இவனை தான் திட்டுறான். ஏண்டா தண்ணி கூட உன்னால புடிச்சு வைக்க முடியாதா, புடிச்சு வையின்ற மாதிரிலாம் திட்டுறான். ராகுலுக்கு இவங்க 2 பேரை விட்டா சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அதனால தான் ராகுல் அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த வேதனைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இவர் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே ஷேர் பண்ணுவாரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ ராகுலுக்கு கொல்ற மோட்டிவ் இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், சத்தியமா நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணல, கோவம் இருந்தது உண்மைதான், ஆனா நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு வேண்டிய யாரையாவது வச்சு இந்த ஷூட் அவுட்டை நீங்க பிளான் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு அடிப்பட்டா இன்னும் தத்ரூபமா இருக்கும்ல, அதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன் உங்க ஃப்ரெண்டே கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார், சத்தியமா அந்த மாதிரிலாம் நான் பண்ணல சார், எனக்குன்னு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் யாருமே கிடையாது, எனக்கு சொந்தமே கிடையாதுன்னு சொல்றாரு. சுரேஷை விட்டா உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆக்சுவலா என் அப்பாக்கும் சுரேஷ்க்கும் ஒரு தங்கச்சி இருந்தாங்க சார், அந்த தங்கச்சி லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. இப்ப சொந்தம்னு சொன்னா அந்த அத்தை மட்டும் தான் இருக்காங்க, அவங்க கூட எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கும் அந்த குருக்கும் ஏதாவது கான்டாக்ட் இருக்கா பாருங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த குருவை கூப்பிட்டு விசாரணை பண்ணோன்ற மாதிரியே இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஏற்கனவே அவர் மேல என்கொயரி போயிட்டு இருக்கு. ஏன்னா கன்னு காணாம போய் கிடைச்சதுல, அதனாலதான் என்கொயரி போயிட்டு இருக்கு. இப்ப அவரை வர வச்சு பேசி பாக்குறாங்க. உங்க கன்ல புல்லட் காணாம போயிருக்கு, ஆனா அதை நீங்க மறைச்சிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு அந்த கன்னை தந்தீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாரு. நான் எதுக்காக சார் கன்னை தரப்போறேன், என் கன்னு காணாம போச்சு, கிடைச்சது, அப்போ புல்லட் மிஸ் ஆச்சு, இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இன்ஸ்பெக்டர் குருவை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. குரு இருக்கார்ல, இதுக்கு மேல நான் என்கொயரியில பதில் சொல்லிக்கிறேன் சார், உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஷூட் அவுட் அப்ப மந்தர் எங்க இருக்கான்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப ஆளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க.
சொல்றாங்க. டவர் ரேஞ்சை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷூட் அவுட் நடக்கும் போது பக்கத்துல தான் சார் அவன் இருந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ மந்தர் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப மந்தரோட வீட்டுக்கு வந்து அவனை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் வீட்டுல இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி மந்தர் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்ற மாதிரி இவனை ஓபன் பண்ணி பாக்குறான். பால் ஊத்துறதுக்கு தான் ஒருத்தர் வந்திருக்காரு. இவனுமே கதவை திறக்கிறான். அப்படி திறக்கும் போது சட்டுன்னு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சார் மறைஞ்சலா இருந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. நீ கையெழுத்து கேட்டு மிரட்டி இருக்க, ஆனா யோகேஷ் கையெழுத்து போடாம இருந்திருக்கான். அதே மாதிரி ஷூட் அவுட் நடக்கும் போது நீ பக்கத்துல தான் இருந்திருக்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோன்னு கேக்குறாரு. சார் நடந்ததை சொல்லிடுறேன்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க 3 பேர் கார்ல போனாங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே இவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது பைக்ல வந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரையும் ஷூட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவர் கவனிச்சிருப்பாரு. கவனிச்சவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இந்த விஷயத்த உடனே ஷீத்தல் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் கால் பண்ணி ஷீத்தல் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஃபாலோ பண்ணிருக்க ஆனா நீ கொலை பண்ணலையா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏன் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. இவர் யோகேஷோட வீட்டுக்கு போய் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா யோகேஷ் அப்பதான் வெளியே கிளம்பி போயிருப்பான். இத பத்தி வாட்ச்மேன் தான் சொல்லியிருப்பாரு. சரி பின்னாடியே போய் வாங்கிடலான்ற மாதிரி தான் இவர் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிருப்பாரு. அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இவன் குருவை வச்சு கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, குரு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு குருவெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவனுமே இந்த இடத்துல சொல்றான். இப்ப ஷீத்தல் அங்கிள் இருக்கார்ல, வீடியோ கால்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது சார், அதை சொல்றதுக்காக தான் வீடியோ கால்ல வந்தன்ற மாதிரி சொல்றாரு. ஷீத்தல் அப்பாவை கொன்னதுக்காக சுரேஷை பழி வாங்கணும்னு இவர் நினைச்சார்ல, ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பிளான சொதப்பி இருக்கும். இவர் சொதப்பிருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு லேடி கிட்ட இருந்து இவருக்கு கால் வந்திருக்கும். அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க கதையை முடிக்கணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து செயல்படலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் நீங்க யாருன்னு கேட்டிருப்பாரு. அவங்களுமே நான் தங்கச்சின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவருக்கு கொலை பண்ற எண்ணம் போயிருக்கும். நாலாம் திரும்பி இந்த முயற்சியை பண்ண விரும்பலங்க, நீங்க பண்ணோனா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த தங்கச்சி டீட்டெயில சொல்றாரு, அதாவது நம்பரை சொல்றாரு. நம்பரை வச்சு அந்த தங்கச்சி எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஷீத்தலோட அங்கிள் கிட்ட கொலை பண்றதை பத்தி பேசியிருக்கீங்க, அண்ணனுங்க மேல அவ்வளவு என்ன கோவம்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, காசெல்லாம் கேட்டிருப்பாங்க, 2 பேருமே தரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேர் மேலேயே இவங்களுக்கு ரொம்ப கோவம் இருந்திருக்கும். அந்த கோவம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் ஷீத்தலோட அங்கிள் கோவத்துல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஷீத்தல் அங்கிளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கும் கொலை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனா காசு சுத்தமா இல்ல, அதனால அந்த முயற்சியை கைவிட்டிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த லேடி ஒருவேளை கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, இந்த லேடியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த லேடியை பத்தி விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு சில தகவல் தெரிய வருது. அதாவது இந்த லேடியோட பையனை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பையன் தான் குற்றவாளின்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையனை உட்கார வச்சு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே என்னை பத்தி சொல்லிடாதீங்கன்னு ஒரு பையன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் அந்த லேடியோட பையனா இருப்பான். அம்மா தினமும் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை இந்த பையன் கவனிப்பான். அம்மாக்காக நம்ம பண்ணலாம்னு யோசிச்சிருப்பான். எப்படி இந்த விஷயத்த பண்ண சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவனுமே பண்ண விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல கன்னை வச்சுட்டு போயிருப்பாரு. இவன் அந்த விஷயத்த தள்ளி இருந்து கவனிப்பான். அவர் போனதுக்கு அப்புறம் அவருக்கே தெரியாம கன் எடுத்திருப்பான். காசு கொடுத்தா எதுனாலும் செய்யற ஒரு ஃப்ரெண்ட் இவனுக்கு இருப்பான். அந்த ஃப்ரெண்டை கைக்குள்ள போட்டு இவன் பைக்ல அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ எப்படியாவது ஜன்னலை மட்டும் இறக்குறதுக்கான வேலையை பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அந்த ஃப்ரெண்டு வேணும்ட்டே அழுக்காக்கி ஜன்னலை இறக்க வச்சிருப்பான். அந்த கேப்ல இந்த பையன் 3 பேரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிருப்பான். இந்த பையன் என்ன யோசிச்சிருப்பான்னா, அந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பெருசா தொடர்பே கிடையாது, அதனால போலீஸ் நம்ம வரைக்கும் வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். 3 பேர் சாக போறாங்கல்ல, நம்ம தகவலை பத்தி தெரியவே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவன் கான்பிடென்ட்டா இருந்திருப்பான். ஆனா அம்மா ஏற்கனவே ஷீத்தலோட மாமா கிட்ட பேசியிருப்பாங்க. இவன் போலீஸ் கிட்ட என்ன பத்தி சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொன்னால, இவன் பிளான் என்னன்னா குருவை மாட்ட வைக்கிறது தான். குரு மேல ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் இருக்கும், குரு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாரும் நம்பிடுவாங்க, நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். ஆனா ஷீத்தல் அங்கிள் மூலியமா அம்மாவை பத்தி தெரிய வந்திருக்கும், அம்மா மூலியமா பையனை பத்தி தெரிய வந்திருக்கும். இவங்களுமே பையனை இந்த இடத்துல அமைக்கிறாங்க. கூட்டு போங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்கெல்லாம் கூட்டு போறாங்க. இதோடயே இந்த எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.